Hey sweeties, welcome back to channel. Today வந்துட்டு ஜங்குக்கோட சைக்கோ கில்லர் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஐ நோ ஏண்டி இதுதான் நீ போடுற லட்சணமா 13லேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூஸாக நாங்கள் வீடியோ போடுவேன் ஏதோ பெருசாக சொன்னியே அப்படின்ட்டு நீங்கள் திட்டுறதெல்லாம் என் காதில் கேட்குது. ஐம் சாரிடா, நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுறது, எனக்கு டைம் கிடைக்கும் போது தானே நான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஐ ப்ராமிஸ் இன்றைக்கே வந்து 3 வீடியோ வந்துடும், ஓகேவா? சைக்கோ கில்லர் வந்து பார்ட் 2 தென் பார்ட் 3 வந்துடும். அதுக்கப்புறம் எம்ஓபி வாஸ் OT7 ஃபைனல் பார்ட்டும் இன்றைக்கி வந்துடும்டா. 3 ஒன்றா போட்டுடுறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து போடுறேன். தென் இன்னொரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், அதுக்கு தான் இந்த வீடியோ. என்ன நியூஸ்னால், நம்மளோட பிடிஎஸ் கிரேசி வேர்ல்டு இருக்குது இல்லை, ஹாட் ஸ்டாண்டுக்குன்னு வச்சுருந்தோம்ல, அதில் நான் ஒரு 3 வீடியோ தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வீடியோ போடலை. இனிமேல் அந்த சேனலில் வந்து நான் வீடியோ போட மாட்டேன், யோனா தான் போடுவா. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே அந்த சேனலில் அவளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? தென் மேபி இன்னையிலேருந்தே அந்த அக்கா ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவா, இல்லைன்னா நாளையிலேருந்து வரும். அப்படி இல்லைன்னா மண்டேலேருந்து கண்டிப்பாக வீடியோ வந்துடும். அந்த அக்கா போட்டுருவா, சரியா? என்ன மாதிரி அந்த அக்கா விட்டுலாம் போட மாட்டான், கண்டினியூஸாக போடுவான். அப்படி ஒரு நாள் 2 நாள் விட்டான்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? என்னையே விடுறீங்க இவ்வளோ கேப் எடுத்து போடுறதுக்கு, அவளையும் அப்படியே விட்டுருங்கடா, ஓகேவா? சரிடா, நான் ஆல்ரெடி 1 minute 40 செகண்ட் பேசிட்டேன். இதுக்கு மேலே பேச வரும்னா டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கல நோ ப்ராப்ளம்டா, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு வேளை நான் பெட்டராக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அக்கா பெட்டராக ட்ரை பண்ணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஓகேவா? இந்த வீடியோ கீழே கமெண்ட் வந்தால் மட்டுமே நெக்ஸ்ட் வீடியோ வரும், ஓகேடா? இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட், ஒன்றுமே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. அந்த வீக்னஸ் என்னென்னா காக்ரோச் பார்த்தா எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு மாதிரி பயம் இருக்கும், வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே தான் இந்த பொண்ணுக்கும் வீக்னஸ், ஓகேவா? இது போதும், நான் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மச்சான் என்னடி எப்போ பார்த்தாலும் என்னை மச்சான்னு சொல்கிறேன், அப்படி கூப்பிடாத, எனக்குன்னு நேம் இருக்குல்ல, அதை வச்சு கூப்பிட்றேன். அதெல்லாம் இல்லை லிசா. இப்போ லிசான்னு சொல்கிறீங்களா, அப்படியே கூப்பிடேன். எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாமல் மச்சான் மச்சின்னு இருக்க? எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல இல்லையா? சரிடி சரி, நான் சொல்லலை. அப்புறம் வீட்டில் சண்டை போட்டுட்டு இங்கே வந்துட்டேன். எப்போ உங்கள் வீட்டுக்கு போகிறது தான் ஐடியா? அங்கே போனால் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ இவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கடி. எனக்கு அந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லைடி. எதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்க? பிடிக்கலன்னு சொன்னால் விட வேண்டியது தானே. நம்ம என்ன லெஸ்ஸாக பண்ண முடியும்? அவங்க பண்ணுறாங்க, நம்மளும் ஓகே சொல்லணும், என்ன பண்ணுறது? அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்கடி. என்ன இப்படி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற மேரேஜெல்லாம் நிலைக்குமா சொல்லு? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. என்ன நினச்சிட்டு பண்ணுறாங்க? நான்லாம் எவ்வளோ ஆசையாக தெரியுமா, நான் ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி ஃபீல் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குடி. அதை நீ லவ் பண்ணிலடி ஒரு பையனை. அவன் கிடக்குறான், எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கலடி. என்னடி இப்படி சொல்கிற? அவனை வச்சு தான் நீ நிறைய வாங்கின, கோல்டு வாங்கின, டைமண்ட் வாங்கின, எவ்வளோ வாங்கின? வாங்கினேன் தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாத்தையும் நான் அவன்கிட்டே திருப்பி கொடுத்துட்டேன், எனக்கு அவனை பிடிக்கல. ஓஹோ அப்படியா? சரி மச்சான், வா போகலாம். இப்போ தானே இல்லையா சொன்னேன் இப்படி சொல்லாதேன்னு? சரிடி சரி சொல்லலை, வா போகலாம். எனக்கு பழகிடுச்சுன்னா என்கிட்ட ஏன்டி சொல்கிறது? போய் வேறு யார்கிட்டயோ சொல்ல. வேறு யார்கிட்டயோ சொல்கிறதா? சரி சொல்லிக்கிறேன், வா போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு லிசாவும் லியாவும் வந்து 2 பேருமே போகிறாங்க. ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் ஆப்போசிட்டில் நின்று ஸ்மோக் பண்ணிட்டுருக்காரு. அந்த ஸ்மோக் அந்த அந்த புகை வந்து உங்களுக்கு சேராது, ஓகேவா? அதனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சு விட முடியல, செம்மையாக இழுக்குது. அப்போது லியா வந்துட்டு என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? இங்கே பாரு என் பாரு அப்படின்னு சொல்லி கணத்தில் டேப் பண்ணுறான். ஸோ அப்புறம் அந்த பர்சனும் ஸ்மோக் பண்ணுறது கீழே போட்டுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து மூஞ்சில் தொளிச்சு விடுறாரு. என்னடி ஆச்சு? ஏன்
இல்லடி, எனக்கு அந்த ஸ்மோக் பண்ணுற ஸ்மெல் லேசாக வந்தாலே இப்படி தான் மயக்கமாயிடும். ஓஹோ! ஓ சாரிங்க, எனக்கு சத்தியமாக தெரியாது. நீங்கள் ஏங்க சாரி சொல்கிறீங்க? நீங்கள் ஸ்மோக் பண்ணுறது பக்கம் நான் தான் வந்துட்டேன். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. சாரி சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்சனே வந்து லிசாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்க நான் நீங்களாங்க? அவங்க ஸ்கூட்டியில் தானே வந்தாங்க. அவங்க ஸ்கூட்டியில் வாங்க, நான் இவங்களை காரில் கூப்பிட்டு போகிறேன். ஏங்க காரில் தானேங்க போகிறீங்க, நானும் வரேன், என்னையும் கூப்பிட்டு போங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து உங்கள் 2 பேருமே காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு லிசா 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 இங்கே பாரு என்னை பாரு, கண் க்ளோஸ் பண்ணாத, ஐ க்ளோஸ் பண்ணாதடி, என்னை பாரு. ஏங்க இதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? ஏங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏங்க வாங்க போங்கன்ட்டு கிடக்குறீங்க. லிசா வந்துட்டு ஏய் எனக்கு தண்ணி வேணும்டி, தண்ணி வேணுமா? ஏங்க தண்ணி வச்சுக்கிங்களா? தண்ணி இருக்குங்க, அந்த பின்னாடி சீட்டில் இருக்கும், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் பின்னாடி சீட்டில் எட்டி பார்க்குறா. அங்கே ஃபுல்லாக சரக்கு பாட்டிலாக இருக்குது. ஏங்க சரக்கு பாட்டில் தான் இருக்குது, தண்ணி ஏங்க அந்த பாட்டிலெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாருங்கள், தண்ணி இருக்குது. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறா. நீங்களும் குடிச்சிட்டு உக்காந்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஆமாம் உங்கள் பேர் என்ன? என் பேரா? எதுக்கு சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேர்த்து பேர் சொல்லி இன்ட்ரோடக்ட் ஆகுங்க, அப்புறமா நான் என்னோடய நேம் சொல்கிறேன். அப்படியா, ஐம்லியா. ஓகே, என்ன பண்ணுறீங்க? நாங்களா காலேஜ் ஃபஸ்ட் இயருங்க. எது ஃபஸ்ட் இயரா? ஆமாம் ஃபஸ்ட் இயர். இருக்கட்டும். நீங்கள்? நான் லிசா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான். ஓஹோ, 2 பேரும் ஒரே இதா? ஆமாம். ஓகே. அதான் எங்களை பற்றி சொல்லிட்டோம்ல, அவங்கள பற்றி சொல்லுங்கள். அவங்க இன்ட்ரோடக்ட் நேம், என்ன பண்ணுறீங்க எல்லாம் சொல்லுங்கள். ஓ அப்படியா, ஐ எம் குக்கி. நான் வந்து சவுத் கொரியன் பீப்புள், எங்கள் ஒர்க்குக்காக வந்திருக்கேன். ஓ நம்ம ட்ரீம் கண்ட்ரிடி, ஆனால் நம்மளால் போக முடியாதுல்ல? ஏன்? ஆமாங்க, எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எங்களுக்கு அது பிடிக்கல, வீட்டை விட்டு வெளில வந்துட்டோம். ஓ அப்படியா, நீங்கள் தப்பாக நினைக்கலாம், என் வீட்டில் வந்து இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம், உங்களுக்கு ப்ராப்ளம் முடிஞ்சதும் போய்க்கலாம். ஹே லிசா, இப்போ உனக்கு தாண்டி அவசரமாக ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, நீ வேணால் அவங்க கூட இருக்கியா? நான் உன்னை டெய்லி வந்து பார்க்குறேன். அப்படியா? சரிடி. உங்களுக்கு எதுவும் இல்லையே? இல்லைங்க, வாங்க இருந்துக்கோங்க. ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் அந்த டாக்டர் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை லிசா, உனக்கு எப்பவும் போல தான், நல்ல வேலை இந்த டைம் உனக்கு வீசிங் வரல, அது வரைக்கும் சந்தோஷம். எங்கே அந்த வீசிங் இது கையில் வச்சுருக்கியா? வச்சுருக்கேன் டாக்டர், பேக்கில் இருக்குது. சரி ஓகே, அது எப்போவுமே கூடயே வச்சுக்கோ, எங்கேயும் தள்ளி போட்டுறாத சரியா? டைமுக்கு சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு. முக்கியமாக உனக்கு நான் எப்போவுமே அட்வைஸ் பண்ணுறது, உன் ஃபோனை தலையை சுற்றி தூக்கி போட்டு உட, அப்போ தான் நீ திருந்தி ஒழுங்காக இருப்ப. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரிங்க டாக்டர், சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே தான் வந்து அன்னைக்கு டே போயிருக்கோம். லியாவை கூட்டிகிட்டு போய் எங்கே பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே வந்து குக்கி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் லிசாவை மட்டும் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ லிசாவும் உள்ளே போயிட்டு, ஓ என்னங்க அது, உங்கள் வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? ஆமாம் லிசா, நான் மட்டும்தான் இருக்கேன், யாரும் இல்லை. ஓ ஓகே, அழகாக இருக்குங்க வீடு. ஓகே, நீங்கள் வாங்க போங்க, எல்லாம் கூப்பிடாதீங்க லிசா, என்னோடய நேம் குக்கி, நீங்கள் குக்கின்னே கூப்பிடுங்க. அப்படியா, சரி ஓகே குக்கி, நல்லா இருக்கு உங்கள் வீடு. நான் சுற்றி பார்க்கலாமா? பாருங்கள், ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் போகாதீங்க. ஏன்? இல்லைங்க, அங்கே கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு, நிறையா ஸ்மோக் பண்ணிட்டுலாம் போட்டிருக்காங்க, உங்களுக்கு அது ஆகாதில்ல, அதாங்க. ஓகே நான் போகலைங்க குக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே தான் அன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஒரு காக்ரோச் வருது, அதை பார்த்து செம்மையாக கத்துறீங்க, குக்கி சீக்கிரங்க வாங்க, இங்கே வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது குக்கி, சீக்கிரங்க வாங்க.
என்னாச்சு லிசா? காக்ரோச் போகுது, சீக்கிரம் அதை அடிங்க, எனக்கு பயமாக இருக்குது. சீக்கிரம் அந்த காக்ரோச் அடிங்க குக்கி. இங்கே பாருங்க, அது பறக்குது, எனக்கு பயமாக இருக்குது. ஹே ஷூ பூ அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் சிரிச்சிட்டு, என்ன நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு ஒரு காக்ரோச்சுக்கு பயப்படுறீங்க? ஏங்க ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு போங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஸோ அவரும் தூக்கிட்டு போய் அந்த காக்ரோச்சை வெளில போட்டுட்டு வர்றாரு. சரி ஓகே, சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும்னு சொல்லுங்கள், நான் மேக் பண்ணுறேன். எனக்கா என்ன ஃபுட் பிடிக்குன்னா அது எனக்கு நூடுல்ஸ் போதும். நூடுல்ஸா? சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவரும் போய் நூடுல்ஸ் குக் பண்ணுறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா உங்கள் வீட்டிலேருந்து தான். ஹலோ, எங்கடி இருக்க? உனக்கு எவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன், நைட்டு 10 o'clock வீட்டுக்கு வந்துருன்னு. நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். எப்போ எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்களோ அப்போ தான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன். லிசா, ஃபஸ்ட்டு எங்கே இருக்கேன்னு நீ அட்ரஸ் சொல்லு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நீ ஒன்றும் வர தேவையில்லைம்மா, நான் வர மாட்டேன். நீ உன் வேலை என்னமோ பாரு. எனக்கு பார்த்துன்னு சொன்ன ஒரு மாப்பிள்ளை, அவனை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. என்னாலலாம் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, புரியுதா? பைத்தியமாடி நீ? ஆமாம் பைத்தியம்தான். நீ சொல்கிறதெல்லாம் நான் ஒன்று கேட்குறேன்ல, அதனால் நீ என் தலையிலே மிளகா அரைக்க பிளான் போடுறது தானே? என்னாலலாம் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உனக்கு வேணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லையா என்னமோ பண்ணுமா. அதை விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓவராக மிரட்டுறீங்க. இதெல்லாம் குக்கி அங்கேருந்து கேட்டுட்டு, லிசா என்னாச்சு அப்படின்னு சொல்லி சத்தமாக கேட்டுடுறாரு. அப்போ அந்த சவுண்ட் உங்கள் அம்மாவுக்கும் கேட்டுருது. எங்கே எவன் கூட இருக்க? எவன் கூட இருக்கேனா? எங்கேயோ இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஃபோனை வை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க. அப்போ வந்துட்டு, ஒன்றும் இல்லை குக்கி, அம்மா தான் எங்கே இருக்கேன்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னால் முடியல. ஆஹா அப்படியா? ஏன், என்ன ப்ராப்ளம்? அது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல குக்கி. ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா? எனக்கு பிடிக்காத ஒரு பையனை பார்த்து இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் நான் எப்படி குக்கி கல்யாணம் பண்ணுவேன்? என்னை பார்த்தா பாவமாகவே இல்லையா சொல்லுங்கள்? யாராவது லவ் பண்ணியிருந்தால் சொல்லலாம். இப்போ வரைக்கும் எனக்கு லவ்வும் செட் ஆகலை, ஒரு மயிரும் செட் ஆகலை. நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது குக்கியோட மைண்ட் வாய்ஸ் பார்த்தா அப்படி தெரியலையே. இப்போ 4 பசங்களை உசார் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கழட்டி விட்ட மாதிரி இருக்காளே. குக்கி என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை லிசா, ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக் வந்து அப்படி தான் ஸ்கிப் ஆகுது. ஒன் டே குக்கி வந்து யாருக்கும் தெரியாமல் லிசாவோட மொபைல் எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாவோட நம்பர் மட்டும் அவர் ஃபோனில் மாற்றிட்டு அவங்க ஃபோனை அகெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அங்கேயே வச்சிடுறாங்க. இப்போது சரி லிசா, நீங்கள் தனியாக இருக்கீங்க, டோர் லாக் பண்ணிக்கோங்க ஓகேவா? அகெயின் சொல்கிறேன், ஃபஸ்ட் ஃப்ளோர் போகாதீங்க, அங்கே வந்து ஸ்மோக் இதாக இருக்குது, நான் வந்து இன்னும் க்ளீன் பண்ணல. ஓகே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அவங்க ரூமில் போய் உக்காந்துருக்கீங்க. அப்போது குக்கி வெளில நின்று ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஃபோன் பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அவர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே எல்லாம் ஒர்க் பார்க்குறாங்க. அங்கே தான் லியாவை பார்க்குறாங்க. குக்கி எங்கே என் ஃப்ரெண்ட் நல்லா இருக்காளா? நான் கேட்டேன்னு சொல்லுப்பா, என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயேன். சாரி, இப்போ கூட்டிகிட்டு போக முடியாது, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது, நான் போகணும், என்னை மன்னிச்சிடுண்ணே. நான் உன்னை இன்னொரு நாள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் இல்லையா? அப்படியா? சரி குக்கி, அவளை கேட்டேன்னு சொல்லு, கால் பண்ணாலும் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆமாம், அவங்க அம்மா கால் பண்ணாங்க, என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாது, ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டுட்டா. ஓகே சரி ஓகே, நீ பாரு, நான் போயிட்டு வரேன், காலேஜுக்கு டைம் ஆச்சு. ஓகே லியா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு லியாவை அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போது குக்கி கால் பண்ணுறாரு. யாருக்குன்னு பார்த்தா லிசாவோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு, ஹலோ, லிசாவோட அப்பாவா? ஆமாம், நான் அவங்க அப்பா தான் பேசுகிறேன், நீங்கள் யார் பேசுகிறது? உனக்குள்ள கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இப்படித்தான் வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்தவங்க கூட கூட்டி கொடுத்துட்டு வீட்டில் இருப்பியா? யாரா நீ? அவளே எங்கே போய்
செத்து தொலைஞ்சான்னு தெரியாமல் நான் இருக்கேன், அடுத்தவனோட கூட்டி கொடுத்து நான் அசிங்கமாக பேசுகிற. உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? உன் பொண்ணு இங்கே ஏன் கூட வந்திருக்கா, உனக்கு புரியுதா இல்லையா? எது உன் கூட வந்திருக்காளா? ஆமாம், என் கூட தான் இருக்கா. அன்றைக்கி நான் தான் பேசினேன், நம்மள்ட்ட உன் பொண்டாட்டிகிட்ட கேளு. எது உன் பொண்டாட்டிகிட்ட கேட்குறதா? மரியாதையாக பேசு. என்ன எல்லாம் உன்னை விட சின்னவங்களா, உன்னை விட ஏஜில் பெரியவங்க, புரியுதா? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி பழகு, புரியுதாடா? ஐயோ, உனக்கும் பொண்டாட்டிக்கு என்னையா மரியாதை கொடுக்கணும்? பொண்ணை அடுத்தவங்க கூட கூட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு குக்கி அவ்வளோ பச்சையாக கேட்குறாரு. ஆமி, இதெல்லாம் ஜஸ்ட்டு இமேஜின் ஸ்டோரி. உண்மையிலுமே வந்து நம்ம ஜேகேலாம் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. நான் ஸ்டோரிக்காக அப்படி சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அகைன் கண்டினியூ பண்ணேன். ஆமாய்யா, உங்களாம் என்னையா மரியாதை கொடுக்கணும்? உங்களை கொடுக்க முடியாது. நீ ஒரு நியாயமான அப்பனாக இருந்தால் உன் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே வந்த அன்றைக்கே நீ கண்டுபிடிச்சிருக்கணும். உன் பொண்ணு வீட்டை விட்டு வெளில வந்து 2 வாரம் ஆகுது. என்னவானா எவன் கூட இருக்கா, ஒரு நாளைக்கு இத்தனை பேர் வர்றாங்க, இதெல்லாம் கண்டுக்கிறதா இல்லை? நீலாம் ஒரு அப்பனாயா? உனக்குலாம் வெக்கமா இல்லை? உனக்குலாம் எதுக்கு என் வேட்டி ஷர்ட்டு தேவை? அதெல்லாம் கழட்டி போட்டுட்டு உன் பொண்டாட்டியோட சாரி இருந்தால் எடுத்து கட்டிக்கோ. ஏய், யாரா நீ? ஏய், எங்கடி போய் தொலைஞ்ச உன் பொண்ணு? இங்கே பார், கண்ட நாயெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை அசிங்கமாக பேசுது. ஏய், என்ன அசிங்கமாக பேசுகிறேன்? கண்ட நாயா? உன் பொண்ணு வந்து என் கூட உட்காந்துருக்கா, துப்பில்ல அவளை வந்து கூட்டு போகிறது. இதில் உன் பொண்டாட்டிக்கிட்ட வீரத்தை காமிக்கிறேன். ஃபோன் அந்த அம்மாட்ட கொடுறா. ஏய், என் பொண்டாட்டிகிட்ட எதுக்கிட்ட நான் ஃபோன் கொடுக்கணும்? கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? என்ன பிடுங்குவியோ பிடிங்க போடா. என்ன பிடுங்குவேன்னா உன் பொண்ணோட ஃபோட்டோஸ்லாம் நெட்டில் விட்டுருவேன், பரவாயில்லையா? ஏய், என்ன சொல்கிற நீ? உன் ஃபோனுக்கு சில வீடியோஸ் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்கேன் பாரு அப்படின்னு குக்கி ஒரு மாதிரி பல்ல கடிச்சிக்கிட்டே சொல்கிறாரு. ஸோ லிசாவோட அப்பாவும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. அது எல்லாமே லிசாவோட வீடியோஸ் தான். இதெல்லாம் பார்த்துட்டு 2 பேரும் தலையாக அடிச்சுக்கிறாங்க. இங்கே பாரு, என் பொண்ணு இங்கே சொல்லு. யோ, இதெல்லாம் பார்த்துட்டு நீ இன்னுமா உயிரோடு இருக்க? இதெல்லாம் போய் தூக்கில் தொங்குயா, ஓ போய் தொங்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். உங்கள் அம்மாவா? என்னது? உன் பொண்ணு பண்ண லட்சணத்தை பாரு. அவன் என்ன தூக்கில் தொங்குன்றான்டி. அவன் சொல்கிறது கொஞ்சம் கூட தப்பே இல்லை. எனக்குலாம் எதுக்கு வேட்டி ஷர்ட்டு? ஒன்றும் ஒழுங்காக வளர்க்குறக்கு துப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காரு. புலம்பிகிட்டே போய் டோர் லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபேனில் வந்து சாரீ கட்டி அந்த தூக்கு போடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி பண்ணினதும் உங்கள் அம்மா வந்து கதவை தட்டுறாங்க. பார்த்துட்டு தான் கதவை தட்டுறாங்க. எங்க தருங்க, அவன் பண்ணதுக்கு நீங்கள் எங்கே சாகணும்? இப்போ என்ன தானடி தப்பாக பேசுது? உன் பொண்ணு பண்ண லட்சணத்துக்கு நீங்கள் தானேங்க செல்லம் கொடுத்தீங்க. நான் செல்லம் கொடுத்துருந்தான், ஆனால் நீ கண்டிச்சிருக்கணும்ல. அவள் 10 மணி வரைக்கும் என்ன பிடுங்கிட்டு இருக்கான்னு பார்க்க மாட்டேன். அவள் லேப்டாப் போய் பாருப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவள் உங்கள் லேப்டாப் போய் பார்த்தா அவங்க லேப்டாப் ஃபுல்லாக அது தான். அத்தனை பசங்களோட பேசியிருப்பீங்க. அத்தனை பசங்க வந்து நியூடாக இருக்க மாதிரிலாம் வந்து இருந்திருக்கும். அது எல்லாமே வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. தென் நீங்களும் சேம் அதே மாதிரி பிக்லாம் வந்து அமுச்சிருப்பீங்க. நீங்கள் இல்லை, லிசா, ஓகேவா? உங்கள் கேரக்டர் வரைக்கும் இன்னும் 4 இருக்குது. லிசா அந்த மாதிரி அமுச்சிருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. இதெல்லாம் ஏன் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் இவங்களும் சூசைட் பண்ணிக்கிறாங்க, இவங்களும் இறந்துடுறாங்க. இப்போது குக்கி ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு வரான். வந்துட்டு ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன உனக்கு இல்லையா கால் பண்ணிகிட்டே இருந்தாலாம், எடுக்கலையாமே, என்னாச்சு? கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லுவோம். லிசா கால் அட்டென்ட் பண்ணுறா. அட்டென்ட் பண்ணி ஹே என்னடி எப்படி இருக்க? உங்கள் அப்பா சூசைட் பண்ணிட்டாரு, தெரியுமா தெரியாதா? என்னடி சொல்கிற? எங்கள் அப்பா சூசைட் பண்ணிட்டாரா? இல்லையே, அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாருடி. என்னை வீட்டுக்கு கூப்பிட்றதுக்காக ஏதாச்சும் பிளானாக இருக்கும். பிளான் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. நான் இப்போ உன் வீட்டில் தான் இருக்கேன், மரியாதையாக கிளம்பிங்க வா. இது இப்போ வரேன்
அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளில வந்துடுறீங்க குக்கி கிட்ட சொல்லிட்டு. குக்கி, நான் இமீடியட்டாக என் வீட்டுக்கு போகணும், போயிட்டு வரேன். சரி லிசா, போயிட்டு வா அப்படின்னு குக்கியும் சொல்லிடுறான். இப்போ நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ யாரோ அவங்க தலையிலேருந்து பின்னாடியே அடிக்கிறாங்க. நீங்களும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. கண் வலிச்சு பார்த்தா ஒரு பர்சன் அவங்க முன்னாடி மாஸ்க் போட்டிருக்காரு. பார்க்குற கான்சஸ்லாம் அப்படியே நம்ம குக்கி மாதிரியே இருக்குது. அவங்கள கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோ காக்ரோச்சஸ் இருக்குது. உங்களுக்கு தான் காக்ரோச்னால் பயம் இல்லை. அதை பார்த்து நீங்கள் செம்மையாக பயப்படுறீங்க. ப்ளீஸ் குக்கி ப்ளீஸ் குக்கி, என்னை கட் அவுட் விடுந்த ரூம் ஃபுல்லாக காக்ரோச்சாக இருக்குது குக்கி, எனக்கு பயமாக இருக்குது, என்னை வீடு. யாரா நீ? யார்? எதுக்கு நீ என்கிட்ட நல்லவனாட்டு பழகுன? எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுருடா ப்ளீஸ், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஓகேடா, இந்த பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 2 or 3 ஹவர்ஸில் வந்துடும். ஓகேவா? ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடும். ஓகேவா? அந்த அக்கா வீடியோ போட்டான்னா மறக்காமல் நான் இதில் லிங்க் கொடுக்குறேன், போய் எல்லாம் வாட்ச் பண்ணி அந்த அக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல நோ ப்ராப்ளம்டா, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு போங்கடா. ஓகேவா? அதை வச்சு தான் நான் அகெயின் ஸ்டோரிஸ் மேக் பண்ண முடியும். ஸ்டோரி ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரில. பிடிக்கும் நம்புகிறேன். ஓகே, டாடா பாய் பாய் சாராங்கே.